ஹாய்! இப்ப நாங்க கிருனாலருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கோம் நார்த்துக்கு. குராவாரான்ற ஒரு வில்லேஜ்க்கு வந்திருக்கோம். இங்கே நம்மளோட ஸ்டேவை தான் பார்க்க போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் இக்லூ இருக்குது. ஃபின்னிஷ் ஸ்டைல் கிளாஸ் இக்லூ. அங்கே தான் நம்ம இப்போ ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே போகலாம் வாங்க. ஜஸ்ட் நம்பர் போட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். வெல்கம் வெல்கம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஐட்டம் போட்டுக்கிறதுக்கு ஹூக்ஸ் இருக்குது. நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நாங்கள் எல்லாமே வச்சுருக்கோம் ஐட்டம்ஸ் எங்களோடது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான காம்பேக்ட் கிச்சன் இருக்குது. கேஸ் ஸ்டவ் இருக்குது. ஸோ இந்த ஃபாரஸ்ட்குள்ளே இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. வெசல்ஸ் பாத்திரம்லாம் கொஞ்சம் இருக்குது. கார்பேஜ் போடுறது கண்டெய்னர்ஸ் இருக்குது. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக் மேட்ச் பாக்ஸ், அப்புறம் ஸ்பூன்ஸ் அண்ட் நைஃப்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. இங்கே எம்டி கேபின், அது நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இது லைட் ஸ்விட்ச், நமக்கு லைட் இருக்குது. ஸோ இது வந்து லைட்டாக வேணும்னா லைட்டாக, இல்லை கொஞ்சம் பிரைட்டாக வேணும்னா நம்ம பிரைட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த லைட் ஸ்விட்ச். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் இருக்குது. பேசிக் டிஸ்போசபிள் டாய்லெட். நீங்க எப்படியே மேல பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நைட் அவ்ளோ அழகா ஸ்டார்ஸ் தெரிஞ்சுச்சு. அவ்ளோ ஸ்டார்ஸ். அப்படியே பெட்ல படுத்துட்டு பார்க்கும்போது அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் இதுதான் எங்களோட வியூ. ஃப்ரோசன் லேக் ஃப்ரோஸ் ஆயிடுச்சு. ஃப்ரோஸ் ஆனது மேல எங்களோட ஸ்டே. மார்னிங் எந்திரிச்ச உடனே இந்த பியூட்டிஃபுல் சன்ரைஸ் வந்து அவ்ளோ அழகா இருந்துச்சு. நாங்க ஃபுல் ஸ்னோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இந்த கிரீனரி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஸோ எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ். ஸோ இதுவும் எங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ஹாய்! ஃபைனலி நாங்கள் அரோரா ஹட்லேருந்து நெக்ஸ்ட் ஹவுஸ்க்கு மூவ் ஆகிட்டோம். திஸ் இஸ் அவர் நெக்ஸ்ட் கேபின். லைட் ஆன் பண்ணியாச்சு. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கிச்சன் செட்டப் இருக்குது. ஸ்டவ்வை மேலே வச்சுருக்காங்க. கொஞ்சம் கஷ்டம்தான் போல். அண்ட் இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது, மைக்ரோவேவ் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஸ்மால் டைனிங் டேபிள். அண்ட் எங்களோட கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். அண்ட் அப்படியே இது வந்தீங்கன்னா, இது வந்து டெம்பரேச்சர் எங்களுக்கு டவுன் ஆகும்போது நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வுட்ஸ் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த வுட்ஸ் வந்து எங்களுக்கு கேம்பில் கொடுத்துருக்காங்க. வெளியே இருக்குது. நாங்கள் எவ்வளோ வேணாலும் வுட்ஸ் எடுத்துக்கலாம். எங்களுக்கு வேணுன்றதை எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தேவைப்படுது. ஸோ ரொம்ப குளிராக இருக்கிறதுனால. ஸோ இது வேணால் இப்படி நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். சில பீசஸ் எப்படியும் நம்மளும் அந்த டைமில் சின்ன வயசுலலாம் நம்ம வீட்டிலலாம் பற்ற வச்சுருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பற்ற வைக்கிறேன். இதுலேயே ஆல்ரெடி சில தின் வுட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இங்கே இருக்க எல்லா ஸ்வீடிஷ் ஹவுஸ்லேயும் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க அது அப்போத்துலேருந்து இப்போ இருக்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. எதையுமே அவங்க நெக்ஸ்ட்டு அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு மாற்றலை. ஸோ எல்லாமே இந்த மாதிரி நேச்சுரல் வுட் வச்சு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டோம். இது இப்போ எரியும் போது கொஞ்சம் இதை புல் பண்ணி வச்சுக்கணும். ஒருவேளை இது இப்போது இந்த ஃபயரை அணைக்கணுன்னா ஜஸ்ட்டு புஷ் பண்ணால் போதும், அது அணைஞ்சிரும். வீட்டுக்குள்ளே இந்த செட்டப் ரொம்ப நல்லா இருக்குது.
ரொம்ப கோல்டாக இருந்தது ரூம். இப்போ டைம் ஆக எப்படியோ ஹீட் ஆகிடும்னு நினைக்கிறேன். குட், நல்லாயிருக்கு. அண்ட் அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு ஸ்மால் பெட்ரூம். அண்ட் திஸ் இஸ் பாத்ரூம். இது பாத்ரூம். இந்த சைடு இதுதான் ஸ்பெஷல். இது வந்து சவுனா. இப்போ நான் உங்களுக்கு ஸ்வீடிஷ் சவுனா எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத சொல்கிறேன். எங்களோட கேம்பில் எங்களோட ஸ்டேயில் இருந்தது. ஸோ நாங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். இந்த சவுனா எப்படி யூஸ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம இந்த வுட்டெல்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சவுனானா என்னன்னு சொல்கிறேன். சவுனா வந்து நம்ம இங்கே வந்து டெம்பரேச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீல்ஸ் லைக் -8 டிகிரியில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஆப்வியஸ்லி நம்மளுக்கு அவ்வளோ குளிரும். அவங்க வந்து ஃபுல்லாக டெம்பரேச்சர்லாம் அவங்களுக்கு இப்படி கம்மியாகவே இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ரொம்ப அது குளிராக இருக்கனால வார்ம் பண்ணிக்க அவங்க பாடி வந்து வேர்க்கிறதே கிடையாது சுத்தமாக. இப்போ நமக்குலாம் பார்த்திங்கன்னா, இப்போ சென்னைலாம் பார்த்திங்கன்னா சென்னை ஹீட்டுக்கு நமக்கு நல்லா வேர்க்கும். ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு வந்து வேர்க்கிறது கிடையாது. அதனால் அவங்க வந்து இதை வந்து ஃபுல்லாக எரிச்சிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவங்க இதை எரிச்சிட்டு இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த க்ளோஸ்க்குள்ளே அவங்க மேபி நியூடாக கூட இருப்பாங்க, இல்லைனா அவங்க டவல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு கூட அவங்க அதுக்குள்ளே இருப்பாங்க. பேசிக்காக அவங்களோட பாடியை வந்து அவங்க ஸ்வெட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு ஸ்வெட் ஆகுறது இல்லைன்றனால அவங்க ஃபுல் பாடியை ஸ்வெட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. தென் அவங்க இதை வந்து எல்லா ஸ்வீடிஷ் வீட்லேயுமே மோஸ்ட்டாக எல்லாரோட வீட்லேயுமே இது இருக்கும். தென் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது நல்லா பேர்ன் ஆகும்போது இங்கே சில ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் டச் பண்ணுறேன், பட் இது ஹீட் ஆச்சுன்னா என்னால் இதை தொடக்கூட முடியாது, கை சுட்டுடும், அவ்வளோ ஹீட் ஆகும். இது நல்லா பேர்ன் ஆகிருக்கும் போது அவங்க ஜஸ்ட் இந்த மாதிரி வாட்டர் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வாட்டரை எடுத்து அதில் இப்போ இன்னும் ஹீட் ஆகலை, பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வாட்டர் எடுத்து இப்படி ஜஸ்ட்டு இப்படி ஊற்றுவாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு ஹீட் நல்லா ஜென்ரேட் ஆகும். அந்த ஸ்டோனோட ஸ்மெல், அந்த நமக்கு ட்ரையாக இருக்கும்போது அந்த மழை வரும்போது ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஸ்டோனோட ஸ்மெல் அவ்வளோ ஒரு பர்ஃப்யூம் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப 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 ஒரு உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுன்னு அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணோம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அவங்க ஃபுல்லாக ஸ்வெட் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு கோல்டு வாட்டரில் டிப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி ஃப்ரீஸ்டான லேக்கை வந்து டிப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் போயிட்டு டிப் பண்ணுவாங்க. ஆனால் இங்கேயும் எங்களுக்கு இருக்குது அந்த ஆப்ஷன், பட் கண்டிப்பாக எங்களால் அது முடியாது. ஸோ எங்களுக்கு ஷவர் இருக்குது. ஸோ நாங்கள் ஷவர் எடுத்துக்கிட்டோம் ஒரு நார்மல் வாட்டரில். ஸோ இது வந்து அவங்க பண்ணுறதை பார்த்தா ரொம்ப எப்படி பண்ண முடியும் அந்த கோல்டு வாட்டர்லன்னு இருக்கும், பட் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ரொம்ப அதை ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணோம். இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ்.